அற்புதமாக 10 உபதாரம். ஏன் இதுவரைக்கும் கடவுள் இல்லையா? உதாரணம் இல்லையா? பத்ரகாளி இல்லையே, சொல்லி அல்லா இல்லையா? எதுவும் இல்லை. 192 வருஷம் தானே ஆகிறது. இந்த அவதாரம் ஏன்? பாருங்க, யார் இந்த இறைவன்? ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மம் தலை தூக்குகிற போதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிறுத்த பகவான் அவதாரம் எடுத்துவார். அந்த அவதார நாயகன் அவர்தான் யுகத்தின் கடவுளாக இருக்கிறார். அந்த யுக கடவுள் தான் இங்கே இருக்கிறார். ஏகமொருவரமாகி இன்னொரு வாயிலே சத்துலே சுமன் தோண்டி சுமத்துள்ளே நானும் தோண்டி நாளத்தில் உத்தரவு உத்தர மகேசு தோண்டி உலகில் அந்த பிண்டமெல்லாம் தோன்றியது. பிண்டத்திலே கோடி என்று அசுரம் தோன்றுகிறார். பசி தாக்க முடியாமல் கைரேங்கி விட்டு விழுந்து வருகிற நாராயணன் சிவன் மூலமாக வாழ்கொண்டு கோடியை விட்டு சாய்க்கிறார். வெட்டுப்பட்ட குரோனி 6 குண்டமாக விழுகிறார். 6 குண்டமாக அவன் உதிரமும் 6 யுகங்களிலே அசுரப்பிறவிகளாக பிறந்தது. குரோனி குண்டோமசாலியனாக வந்தார். அடுத்து தில்லை மல்லாதன் மல்லோசிவாகனாக வந்தார். அடுத்து சூரன் சிங்கமோச்சூரனாக வந்தார். அடுத்து இரண்யனாக வந்தார். அடுத்து ராவணனாக வந்தார். அடுத்து துரியோதனாக வந்தார். இப்படி பிறந்த அசுரர்களை நாராயணன் அவதாரம்